அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிற்பத்தின் கதை பாகம் 6 பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பழனி தாய்ங்கிற சக்தி யார் மூலமாக என் கூட பேசிச்சு, எப்படி பேசிச்சுன்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பழனி தாய்ங்கிற சக்தி அந்த 5 தெய்வங்களை உள்ளடக்கிதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மிகப்பெரிய சக்தி என்கிட்ட எப்படி இறங்குச்சு, என்ன பேசிச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா, நான் ஒரு லேப் டெக்னீஷியன். நான் லேபுக்கு போயிட்டு திரும்பி நான் ஒரு 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரேன். வந்துட்டு எல்லாருமே நாங்கள் குழந்தைங்க நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு படுத்துடுறோம். படுத்து நல்லா அயர்ந்து தூங்கிட்டுருக்கோம். நல்லா நடு ராத்திரி பார்த்திங்கன்னா மணி 1 1:30 இருக்கும். திடீர்னு என்னால் மூச்சு விட முடியல. அப்போ 2 நிமிஷம் நான் போராடிட்டே படுத்திருக்கிறேன். இது கனவா நனவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நான் படுத்திருக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே என்னால் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கவே முடியல. அப்போ நான் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றேன். ஃபுல்லாக எனக்கு வேர்க்குது. என் குழந்தைங்களையும் என் கணவரையும் நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன். நமக்கு ஏதோ நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் அப்படின்னு நான் ஒரு செகண்ட் பயந்து உணர்றேன். அப்போ என் அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்கிட்ட பேசுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னோட ஹேண்ட்பேக்கில் 2 கனி இருக்குது, சீக்கிரம் போய் எடு அப்படிங்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே, போ சீக்கிரம் போ, எந்திரி, என்னோடய ஹேண்ட்பேக்கில் நான் எங்கே கனி வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிக்காத, நீ டக்குன்னு எந்திரிச்சு போய் பாரு, உன்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்குது அப்படிங்குது. அப்போ நான் டக்குன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா அதே மாதிரி 2 கனி எலுமிச்சம் கனி பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ என்னங்குது, 2 கையிலே 2 வை, சீக்கிரம் வை அப்படின்னு என்னை உணர்த்துது. அப்போ நான் டக்குன்னு 2 கையிலையும் 2 கனியை வச்சு சம்மணம் போட்டு அட்டனங்கால் போட்டு உட்கார்றேன். என்னை ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த மாதிரி உட்கார ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா, அந்த கனி என் கையில் வச்ச உடனே ஒரு 1000 யானை பலம் என் உடம்புக்குள்ளே மின்சாரம் பாயிற மாதிரி பாஞ்சிச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உட்காந்துருக்கிறேன் ஆடாமல் அசையாமல். அப்போ டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஆள் அடித்து எழுப்பி விட்ட மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு என்னை சுதா சுதான்னு கூப்பிட்றாங்க. நான் அப்படியே அசையாமையே உட்காந்துருக்கிறேன். திரும்பி என் பக்கத்தில் என்னை ஒரு உலுக்கி சுதா அப்படின்றாங்க. அப்போ நான் கேட்குறேன், அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்த்து, ஏப்பா நீ காவக்காரன் தானே அப்படிங்கிற மாதிரி அதட்டுற குரலில் கேட்குறேன். அப்போ அவர் முழிக்கிறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி, சொல்லுப்பா நீ காவக்காரன் தானே அப்படிங்கும்போது அவர் டக்குன்னு ஆமாம் அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வரலைன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில் கேட்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா நீ காவக்காரே, நீ ஜாமத்தில் குழந்தைங்கள காக்கணும், அதை விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் இந்த குழந்தைய காப்பாற்றலைன்னா இந்த குழந்தை நிலைமை என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாவம்ப்பா இந்த குழந்தை, நம்ம வம்சத்துக்கு வாழ வந்த பொண்ணு, ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்தா நம்ம வம்சத்துக்கே அசிங்கம் கேவலம் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சொல்லுச்சு.